அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு டாடா 24/7 தமிழ். நான் கிஷோர் ஜிஎஸ் ஃபேகல்டி. ஸோ ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஓஏக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் நோட்டிஃபிகேஷன். 10th குவாலிஃபிகேஷனில் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். பட் ஆனால் ஹையர் எஜுகேஷன் டிகிரி லெவலில் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாதுன்ற ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. கரெக்டான குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் லிமிட்டை பார்த்து இப்போயே அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த நோட்டிஃபிகேஷனோட டீடைல்ஸில் நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன் என்னவா இருக்குது, சிலபஸ் என்னவா இருக்குது, எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலான்ற ஒரு சின்ன ஐடியாவை நான் சொல்லிடுறேன். இதே மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான எல்லா வீடியோஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு பேங்க், எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ் சேனலில் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த ஓஏ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி படிக்க போகிறீங்க அப்படின்னா டேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குப்பா. ஏன்னா எக்ஸாம் டேட் வந்து February 11 அப்படின்னு நமக்கு சொல்லிக்கிறாங்க. ஸோ இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குன்றதுனால நம்ம வந்துட்டு ஃபுல் சிலபஸையும் ஃபவுண்டேஷன் மாதிரி கம்ப்ளீட் பண்ண முடியாது. பட் ஆனால் ரெக்கார்டட் பேட்சஸாக சில பேர் வந்துட்டு நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க, சார் இந்த கிளாஸஸ் பார்த்துக்கிட்டே எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குன்ற மாதிரி ரெக்கார்டடாக இருந்தாலும் பரவாயில்லன்னு. ஸோ அவங்களுக்காக நிதி அப்படின்ற ஆர்பிஐ அட்டெண்டட் பேட்ச் நம்ம லான்ச் பண்ணிக்கிறோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இது முழுக்க இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இந்த எக்ஸாமில் வரக்கூடிய ரீசனிங்கு, ஆப்டிடியூடாகட்டும், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ்னு எல்லா சப்ஜெக்ட்டுமே ரெக்கார்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு முடிஞ்சளவு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 5-6 வீடியோ வாட்ச், ஒரு மணி நேரம் ஒரு வீடியோ இருக்கும். அதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கிட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் சொல்லிக்கிறேன். இந்த பேட்சை நீங்கள் ஆஃபரோடையும் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ Y890 இந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ இந்த ரிப்பப்ளிக் டே ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால 1600 rupees கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா kishore.mohankumar@24/7.com அஃபிஷியல் மெயில் ஐடி ஒரு வார்த்தை கேட்டுட்டோம், சரி இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் என்ன, நான் வேறு ஏதாவது எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா இதை ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கிளியராக இருக்கணும், டவுட் இருந்துச்சுன்னா கிளாரிஃபை பண்ணி ஜாயின் பண்ணனா கூட இதில் வந்துட்டு கேட்டுக்கோங்க. இதை இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். அண்ட் இப்போ இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், அப்ளிகேஷனுடைய டேட் கிட்டத்தட்ட 570 வேகன்சிஸ். அதில் சென்னை ஆர்ஆர்பி ஜோனுக்கு வந்துட்டு 10 வேகன்சிஸ், 9-10 வேகன்சிஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான இந்த டேட்ஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனது இந்த பொங்கல் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஜனவரி 15 லாஸ்ட் டேட் டு அப்ளை February 4 சொல்லியிருக்கிறாங்க. இந்த நாட்களுக்குள்ள இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் அப்ளிகேஷன் முடிஞ்சிடும். ஸோ ஆசைப்படுறவங்க, இதுக்கு எழுதணும்னு யோசிக்கிறவங்க மறக்காமல் சீக்கிரம் அப்ளை பண்ணிவிடுங்க. ஃபீ பேமெண்ட்டுமே அந்த டேட்டுக்குள்ளே தான் முடிஞ்சிருக்கணும். பட் டென்டேட்டிவ் டேட் ஆஃப் எக்ஸாம், அதாவது Februaryன்னு சொன்னாலே February end March 1, February 28 March 1 நடக்கிறதா நமக்கு சொல்லிக்கிறாங்க. அப்போ இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது. ஒரு மாதத்துக்குள்ளே நல்லா எஃபர்ட் பண்ணும். சப்போஸ் இப்போ நீங்கள் அதர் எக்ஸாம்ஸ் படிச்சிருக்கக்கூடிய நாலேஜ் இருக்குது, ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த எக்ஸாமுடைய பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் அப்படியே எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸோடைய பேட்டர்னாக இருக்குது. எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்லையும் இப்போ எம்டிஎஸ், சிஜிஎல், சிஹெச்எஸ் இல்லையா, அதில் 4 சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட அதே 4 சப்ஜெக்ட்ஸ் தான் இந்த ஆர்பிஐ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் எக்ஸாம் பேட்டர்னாக இருக்குது. ஸோ பேங்கிங், ஆர்பிஐனா பேங்கிங் தானே அப்படின்னு நம்ம யோசிப்போம். பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்காது. பட் இது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்ன்றதுனால ஜென்ரல் அவேர்னஸோட சேர்த்து ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா பேங்கிங் பேட்டர்னை விட இந்த பேட்டர்ன் வந்துட்டு அப்படியே எஸ்எஸ்சியோட பேட்டர்னாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க, எத்தனை மார்க், எவ்வளோ நேரத்தில் அப்ளை பண்ணணும், அட்டன் பண்ணணுன்றத சொல்லிடுறேன். இந்த 4 இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட் தான். ஸோ ரீசனிங்கு, ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் நியூமெரிக்கல் எபிலிட்டி, அதான் நமக்கு ஆப்டிடியூட் மாதிரி சொல்லலாம், மேத்தமெட்டிக்ஸ். இந்த 4 செக்ஷனில் ஒவ்வொரு செக்ஷன்லையும் 30 கொஸ்டின். ஸோ மொத்தம் 120 கொஸ்டின். ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 1 மார்க்குன்ற விதம், 30 மார்க் ஒவ்வொரு செக்ஷனுக்கும். ஸோ 120 மார்க். ஸோ 120 கொஸ்டின், 120 மார்க். எல்லா செக்ஷன்லையுமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸோட நமக்கு வரக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் இதுவாக தான் இருக்குது. சரி சார், 120 கொஸ்டினை நான் எவ்வளோ நேரத்தில் அட்டன் பண்ணணும்? ஸோ யூஸ்வலாக எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் அதில் டயர் 1 பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 60 மினிட்ஸ் கொடுப்பாங்க. பட் இங்கே அந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றதுனால 90 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 90 நிமிஷத்தில், அதாவது 1.5 மணி நேரம்ப்பா. ஸோ 1.5 மணி நேரத்தில் 120 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். 90 நிமிஷத்தில் 120 கொஸ்டின்ன்றதுனால கொஞ்சம் நம்ம வேகமாக தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் வேகமாக கால்குலேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் கூட இல்லை. ஸோ அந்த அளவுக்கு வேகமாக கால்குலேட் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமாக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இதில் இன்னொரு பெரிய விஷயம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கிற மாதிரி நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணோம்னா 1 மார்க் கிடைக்கும். அதே கொஸ்டினை நம்ம தப்பாக ஆன்சர் பண்ணிட்டோம்னா நமக்கு -0.25, அதாவது 1/4 மார்க்ஸ், 4ல் 1 பங்கு. 1 மார்க்கில் 4ல் பிரிச்சா அதில் 4ல் 1 பங்குனா 0.25. ஸோ 0.25 மார்க்ஸ் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுவாங்க, டிடக்ட் பண்ணுவாங்க. அப்போ அக்யூரேசியை நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸை நல்லபடியாக ஆன்சர் பண்ணணும். சுத்தமாக தெரியாத கொஸ்டின்ஸை விட்டுட்டு வரதான் கொஞ்சம் பெட்டர், நல்லது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நெகட்டிவ் மார்க்ஸ் வந்துட்டு இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை விட இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க, நமக்கு இந்த ஒவ்வொரு செக்ஷனுமே செப்பரேட்டாக குவாலிஃபை பண்ணணும். ஷுட் குவாலிஃபை ஈச் பார்ட் செப்பரேட்லின்றதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ இது ஓவரால் கட் ஆஃப் மாதிரி எடுத்துக்கிறாங்களான்றது நமக்கு தெரில.
இதை மென்ஷன் இருக்கிறதுனால ரீசனிங் இங்கிலீஷாக இருக்கட்டும், அதே வந்து ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் நியூமரிக்கல் எபிலிட்டி, ஸோ அது ஆப்டிடியூட்னு ஒவ்வொரு செக்ஷன்லையுமே நீங்கள் தனித்தனியாக ஒரு மினிமம் மார்க் எடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால் எல்லாத்தையுமே ஈக்குவலாக தான் படிக்கணும். ஸோ இப்போ எஸ்எஸ்சிலலாம் இந்த மாதிரி செக்ஷனல் கட் ஆஃப் செக்ஷனல் மார்க் கிடையாது. பட் இங்கே செக்ஷனல் மார்க் இருக்குன்ற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சம் ஈக்குவலாக வந்துட்டு ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணணும். எது வந்துட்டு பெஸ்ட்டு ஸ்கோரிங்காக அவங்களுக்கு ஃபீல் ஆகுதோ, கண்டிப்பாக ரீசனிங் வந்துட்டு ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் நிறையா ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி படிச்சுக்க முடியும். ஸோ அப்போ ரீசனிங்கோ இல்லை இங்கிலீஷ் கூட கொஞ்சம் வந்துட்டு நம்ம எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா அதை வந்துட்டு படிச்சுக்க முடியும். ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும் தான் இதில் ரொம்ப பெருசு. ஸோ அதுக்கு கொஞ்சம் மேக்ஸ் கேல்குலேஷன்ஸ் பண்ணோன்னா அது நியூமெரிக்கல் எபிலிட்டி, மேக்ஸ், ஆப்டிடியூட் வரும், மேத்தமெட்டிக்ஸ் வரும். ஆனால் அதுவும் சரி, பட் ரொம்ப வாஸ்டான சிலபஸ்னால் ஜென்ரல் அவேர்னஸ்ன்ற நான் சொல்லிக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு கரெக்டாக கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி மட்டும் படிச்சுக்கோங்க. ஸோ என்னோட சஜஷனில் ரீசனிங்க்கு சூப்பர் எஃபர்ட் போடுங்க, நல்லபடியாக அதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக இங்கிலீஷு, அதுக்கு அடுத்தது நியூமெரிக்கல் எபிலிட்டி, லாஸ்ட்டாக நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸ். ஆனால் ஜென்ரல் அவேர்னஸ்லையும் முக்கியமான டாபிக்ஸ் எல்லாத்தையும் இப்போ ரிவிஷன் பண்ணி நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதுதான்ப்பா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆர்பிஐயோடைய எக்ஸாம் பேட்டர்ன். பட் அதே எக்ஸாமுடைய சிலபஸ், ஸோ இப்போ இந்த சிலபஸ் வந்துட்டு நாட் எக்ஸ்க்ளூசிவ், ஸோ எக்ஸாஸ்டிவ்னு சொல்ல முடியாது, எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்ல முடியாது. இந்த டாபிக்ஸ் மட்டும்தான் வரும்னு நம்மளால சொல்ல முடியல. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்த்தோன்னா இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய எக்ஸாம் பேட்டர்ன் மாதிரி தான் இருக்குது, எம்டிஎஸ் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மாதிரி தான். ஸோ அதனால் அந்த டாபிக்ஸ் தான் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். ஏன்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் சிலபஸ்ன்னு அவங்க எதுவும் கொடுக்கல, பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, சிலபஸ் கொடுக்கல. ஸோ நம்ம கெஸ்ட்டில் எப்பயுமே யூஸ்வலாக ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ்லாம் இந்தந்த டாபிக்ஸ்லாம் வருதுன்ற அந்த ஒரு ஐடியாவில் கொண்டு வந்திருக்கிறோம். இது ஒரு தடவை செக் பண்ணுங்கள். பட் காமனான இந்த டாபிக்ஸ் தான். ரீசனிங்னா இந்த வென் டயக்ராம் ஆகட்டும், அந்த நான் வெர்பல் ரீசனிங் ஆகட்டும், பிளட் ரிலேஷன்ஸு, சிலாஜிசம், இந்த மாதிரியான டாபிக்ஸும், ஜென்ரல் அவேர்னஸில் ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ்னு இந்த எல்லா சப்ஜெக்டையும் சேர்த்து வரக்கூடியதாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும். ஆப்டிடியூட் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ்னால் நம்பர் சிஸ்டமோ இல்லை ஆவரேஜோ, ரேஷியன் ப்ரொஃபஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இதெல்லாம். அண்ட் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எரர் ஸ்பாட்டிங்கு, சினோனிம்ஸ், ஆண்டனிம்ஸு, இந்த மாதிரியான அந்த டாபிக் எல்லாமே இதில் கவர் ஆகிற மாதிரி நமக்கு இருக்குது. ஸோ நீங்களும் ஒரு தடவை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கொஞ்சம் பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். ஸோ இதான் எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் ஆஃப் ஆர்பிஐ ஓஏ, ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்டோடைய இந்த ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் மறுபடியும் சொல்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷனை நீங்கள் அஃபீஷியலாக டவுன்லோட் பண்ணி ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா டேஸ் வந்து அப்ளிகேஷன் டேட் ரொம்ப சீக்கிரமாக முடியுது, எக்ஸாமும் சீக்கிரமாக வருது. நல்லபடியாக அப்ளை பண்ணிவிட்டு சூப்பராக படிக்க ஆரம்பிச்சிருங்க. அட்லீஸ்ட் சார் எனக்கு இதுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக படிக்கலை அப்படின்னாலுமே அட்டெம்ப்ட் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதர் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுமே இது நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணி படித்து அப்படின்னு இல்லை, நீங்கள் வேறு எக்ஸாம்ஸ் படிக்கிறத நாலேஜ் வச்சு கொஞ்சம் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 10th குவாலிஃபிகேஷன்றதுனால அதை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் சப்போஸ் இந்த எக்ஸாமுக்கு இந்த ஷார்ட் டைம் பீரியடில் ரெக்கார்டட் பேட்சஸ், ரெக்கார்டட் வீடியோஸை பார்த்து படிச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நிதி அப்படின்ற ஆர்பிஐ அட்டெண்டன்ட் பேட்ச் வந்து ரெக்கார்டட் கிளாஸஸ். ஸோ இப்போ நம்ம சொன்ன இந்த எல்லா சப்ஜெக்ட்டும் நாங்கள் ப்ரீவியஸ் பேட்சுக்கு எடுத்த அந்த எல்லா வீடியோஸும் ரெக்கார்டாக இருக்கும். ஸோ இது உங்களோட எஃபர்ட்டில் டெய்லியும் மினிமம் ஒரு 5 வீடியோ 6 வீடியோ பார்த்து இல்லைங்க சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக அதை ஜாயின் பண்ணி அதில் பார்த்துக்கலாம். இல்லை சார் நான் இந்த எக்ஸாம் எய்ம் பண்ணல, அட்டன் பண்ண போகிறேன், ஆனால் அடுத்து வரக்கூடிய பேங்கிங் எக்ஸாம்ஸ் எய்ம் பண்ணுறேன், இல்லை அதையும் தாண்டி பேங்கிங்கும் எஸ்எஸ்சியும் ட்ரை பண்ண போகிறேன், இல்லை பேங்கிங்கும் டிஎன்பிஎஸ்சியும் ட்ரை பண்ண போகிறேன், இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டியூட்டில் நடத்துகிற எல்லா கோர்ஸையும் நான் பார்க்க முடியுமா, எல்லா வீடியோஸையும் பார்க்க முடியுமானா அதுதான் தமிழ்நாடு மெகா பேக். இந்த ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கிட்டா 2028 வரைக்கும் நீங்கள் எந்த கோர்ஸாக இருந்தாலும் டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், பேங்கிங் எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த கோர்ஸை 2 இயர் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அது போக 30% ஆஃபரில் 5500க்கு 2 வருஷத்துக்கு சேர்த்து இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கலாம். Y890 இந்த கோடை யூஸ் பண்ணும்போது. ஸோ எந்த கோர்ஸாக இருந்தாலும் இந்த கோடை யூஸ் பண்ணி ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கோங்க. ரிபப்ளிக் டே ஆஃபர்ஸில் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி kishore.mohankumar.24/com, இதனால் இதுலையும் கேட்டுட்டு நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேப்பா. ஸோ நம்ம டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதர் PDF அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு இன்ஃபர்மேஷனில் பார்ப்போம். இந்த இன்ஃபர்மேஷன் வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அன்டில் தென் நன்றி, வணக்கம்ப்பா.